12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வீதியிலே நிற்கிறார். 60,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு நடுத்தெருவில் வீதியிலே நிற்கிறார். அவன் போராட வருகிறான். எனக்கு பணி நிரந்தரம் தான், எனக்கு பணி நியமனம் தான் என்று போராட வருகிறான். போராட அனுமதிக்கவில்லை இந்த அரசு. அங்குதான் என் அன்பு மக்களே, என் உயிர் தலைவன் எங்களுக்கு சொல்கிறான், பிரிட்டிஷார் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். நாம் அவர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடினோம். போராட அனுமதித்தான். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்திலே இருந்தது. விடுதலை பெற்ற இந்தியா இழந்த உரிமையை கேட்டு போராடுகிறோம். நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக போராட வருகிறோம். போராடக்கூட அடிமையில் அனுமதி இல்லை என்றால் நீ எவ்வளவு கீழான அடிமை நிலையில் நிற்கிறாய் என்பதை பார். வெள்ளையனையும் விட கொடிய அடிமை ஆட்சியை இந்த கொள்ளையர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ எண்ணிப்பார்.